ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி ஆவியின்படி வருகிற கண்களின் பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது. சற்று ஆறுதல் படுத்தலாமே தவிர குணமாக்க முடியாது. மருத்துவர்கள் சொல்வார்கள் பல காரியங்களில், இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அதெல்லாம் ஆவிக்குரிய பிரச்சனைகள். ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கு மாம்சத்தின்படி நம்மால் சரிப்படுத்த முடியாது. எவ்வளவு மருத்துவம் செய்தாலும் அந்த காரியங்கள் குணமாகாது. காரணம் என்ன என்றால், அந்த ஆளுகை பொல்லாத ஆவியின் ஆளுகையா இருக்கும். இதற்கு மனம் திரும்புதலும் கர்த்தருடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தாலும் தான் அது முடியும். அல்லது நியாய தீர்ப்பின் காலம் முற்றும் முடிந்தவுடன் அது விலகிவிடும். நியாய தீர்ப்பின் காலம் என்றால், ஒரு பாவத்திற்கு இத்தனை காலம் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கணக்குண்டு. அவர் சொல்லுகிற காலம், அந்த காலம் வரைக்கும் அதை நாம் அனுபவித்து முடித்தால் அதன் பின்பு அது குணமாகும். இப்படி நடக்கும். 3 காரியங்கள். அதாவது, கர்த்தர் மன்னித்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த வியாதி குணமாகிவிடும். நாம் மனம் திரும்பிவிட்டால் கர்த்தருடைய மன்னிப்பு கிடைக்கும். 2வது. 3வது முறை, அந்த காலம் முழுவதும் முடிந்த பின்பு, நியாய தீர்ப்பின் காலம், கர்த்தர் போய் 5 வருடமோ 8 வருடமோ 1 வருடமோ 10 நாட்களோ எத்தனை காலம் அவர் அந்த பொல்லாத ஆவிக்கு அனுமதி அளிக்கிறாரோ அந்த காலம் முழுவதும் அந்த ஆவி நம்மை ஆளுகை செய்துவிட்டு அது போய்விடும். காலம் முடிந்ததும் தான் போகும். இப்படிதான் நியாய தீர்ப்புகள் வரும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியானது தீர்க்க தரிசனத்தின் ஆழங்கள், பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. தீர்க்க தரிசனத்தை குறித்தும் எப்படியெல்லாம், அதாவது தீர்க்க தரிசனத்தின் தன்மை என்ன, கர்த்தர் எப்படியெல்லாம் தீர்க்கதரிசியோடு பேசுவார், ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்துவார் என்பதை பற்றியும் இந்த வேத பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் முழுவதும் நமக்கு அதை போதிக்கிறது. அதாவது, கர்த்தர் தீர்க்கதரிசியை எப்படியெல்லாம் பயன்படுத்துவார், ஒரு தீர்க்க தரிசனத்தின் பொருளை எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவார், கர்த்தருடைய செயல்கள், பல காரியங்களை பற்றியும் இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் யூதா தேசத்திற்கு என்ன நடந்தது என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது, ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ ஒரு பத்திரத்தை எடுத்து அதில் நான் சொல்லுகிற வார்த்தைகளை எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பத்திரத்தை எடுத்து என்றால், அந்த காலத்தில் ஸ்கிரால் வைத்திருப்பார்கள், சுருள் வைத்திருப்பார்கள். அதை எடுத்து எழுது என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய சுருளை எடுத்து எழுது என்று சொல்லுகிறார். அதில் என்ன வார்த்தை எழுத வேண்டும் என்றால், மகேர் ஷாலால் அஷ்பாஷ் என்று எழுது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை மூல பாஷையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தர் சொன்னதும் அதை கேட்டு தீர்க்கதரிசி ஐயா அந்த வார்த்தையை அந்த சுருளில் எழுதினார். இப்படி தீர்க்கதரிசி அந்த வார்த்தைகளை சுருளில் எழுதும் போது 2 பேரை சாட்சியாக வைத்துக் கொண்டார். அந்த 2 பேர் உண்மையுள்ள சாட்சிகளாய் இருந்தார்கள். அவர்கள் ஆசாரியராய் இருந்தார்கள். அவர்கள் உரியா மற்றும் எபெரெகியா என்ற இருவரும் இருந்தார்கள். அவர்கள் ஆசாரிய பணி செய்கிறவர்கள், உண்மையுள்ள சாட்சி. அவர்களை வைத்துக் கொண்டே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை செய்கிறார். இப்படி ஏசாயா தீர்க்கதரிசி செய்த பிறகு அவர் போய் ஒரு பெண்ணை, தீர்க்கதரிசியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. கர்த்தர் அந்த பிள்ளைக்கு, நான் ஏற்கனவே சொன்ன அந்த பெயரை, சுருளில் எழுதப்பட்ட அந்த பெயரை வை என்று சொன்னார். மகேர் ஷாலால் அஷ்பாஷ் என்னும் பெயரை வை என்று சொன்னார். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி செய்தார். அப்பொழுது கர்த்தர் இந்த பிள்ளை அப்பா அம்மா என்று அழைக்கும் காலத்திற்கு முன்பாகவே தமஸ்குவின் ஆஸ்தியையும், தமஸ்குவின் ஆஸ்தி அசிரியாவின் கொள்ளை, இவர்கள் வைத்திருந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், பணம், நகைகள், தங்கம், வைரம் போன்ற காரியங்கள், தானியங்கள் போன்ற, அந்த காலத்தில் துணிமணிகளும் அதிக விலை உள்ள பொருட்களாய் இருந்தது. இவைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசிரியாவின் ராஜாவினால் கொண்டு போகப்படும் என்று சொல்லுகிறார். தமஸ்குவின் ஆஸ்தியும்
சமாரியாவின் கொள்ளையும் இப்படியாக கொண்டு போகப்படுகிறது. இவர்கள் ஏற்கனவே ஆஸ்தி சம்பாதித்து கொள்ளையடித்து வைத்திருந்தார்கள், அது கொண்டு போகப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ஜனங்கள் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை நம்பாமல் ரேத்சீனையும் ரெமலியாவையும் சார்ந்து சந்தோஷிப்பிக்கப்படுகிறதினால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அப்படி இருப்பதினால் இதோ கர்த்தர் வல்லமையுள்ள ஆற்று நீரை போன்ற அசீரிய ராஜா, மிகவும் வல்லமையுள்ள ராஜாவாய் இருந்த அசீரிய ராஜாவினிடத்தில், அவனுடைய சகல ஆடம்பரத்தின் இடத்தில், அவர்களுடைய அந்த அசீரிய ராஜாவின் சகல போர் செய்யும் போர் வீரர்கள் மற்றும் படை பலத்தோடு கூட அவர்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் இப்படி, அதாவது சீலோவாம் தண்ணீரை விட்டு விட்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் முதலில் கவனமாக கவனிக்க வேண்டும். சீலோவாம் தண்ணீர் என்று சொல்லப்படுவது கர்த்தரை விட்டு அவர்கள் அசீரிய ராஜாவாகிய ரெமலியாவையும் யூதா ஜனங்கள் கர்த்தரை நம்பாமல் இஸ்ரவேலின் ராஜாவையும் அசீரிய ராஜாவையும் நம்பி போனதினால், எப்ராயிமையும் ரெமலியாவின் குமாரனான அதாவது அசீரியாவையும் நம்பி போனதினால், அசீரிய ராஜாவையும் அவனுடைய சகல படை பலத்தையும் இவர்கள் மேல் புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யூதர்கள் யாரை நம்பி போனார்களோ, கர்த்தரை விட்டு எந்த தீய மனிதர்களின் பலத்தை நம்பி போனார்களோ அவர்களிடமே ஒப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய வல்லமையை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். தெளிவாக நாம் இதில் ஒரு காரியத்தை, நம் வாழ்க்கைக்கு ஏற்ற காரியத்தை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையானது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும், எந்த பாவத்தை செய்கிறோமோ அதனிடத்தில் நாம் எந்த மனிதனுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோமோ அவன் நம்மை ஆண்டு கொள்வான். அதாவது மனிதன் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த பாவம் நம்மை ஆண்டு கொள்ளும். உதாரணத்திற்கு, நம் கண்களால் நாம் இச்சைக்கு இடம் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதிகமாய் இன்பமாய் பொழுதுபோக்குகிற காரியங்களை பார்த்து இன்பப்படுவது, இப்படிப்பட்ட பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்தால், நம் கண்களால் செய்யும் பாவம், இந்த பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் நம் கண்களில் பாதிப்பு வரும். கண்களின் ஆதிக்கம் செய்கிற பொல்லாத ஆவிகள் நம் கண்களை ஆள ஆரம்பிக்கும். அதாவது பொல்லாத ஆவிகள், தீமை செய்யும் ஆவிகள். அதனால் கண்ணில் நமக்கு பிரச்சனைகள் வரும், வலி, வேதனை, வியாதிகள் வரும். இப்படி ஆவியின்படி வருகிற கண்களின் பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது. சற்று ஆறுதல் படுத்தலாமே தவிர குணமாக்க முடியாது. மருத்துவர்கள் சொல்லுவார்கள் பல காரியங்களில், இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அதெல்லாம் ஆவிக்குரிய பிரச்சனைகள். ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கு மாம்சத்தின்படி நம்மால் சரிப்படுத்த முடியாது. எவ்வளவு மருத்துவம் செய்தாலும் அந்த காரியங்கள் குணமாகாது. காரணம் என்ன என்றால், அந்த ஆளுகை பொல்லாத ஆவியின் ஆளுகையா இருக்கும். இதற்கு மனம் திரும்புதலும் கர்த்தருடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தாலும் தான் அது முடியும். அல்லது நியாய தீர்ப்பின் காலம் முற்றும் முடிந்தவுடன் அது விலகிவிடும். நியாய தீர்ப்பின் காலம் என்றால் ஒரு பாவத்திற்கு இத்தனை காலம் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கணக்குண்டு. அவர் சொல்லுகிற காலம், அந்த காலம் வரைக்கும் அதை நாம் அனுபவித்து முடித்தால் அதன் பின்பு அது குணமாகும். இப்படி நடக்கும். 3 காரியங்கள். அதாவது கர்த்தர் மன்னித்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த வியாதி குணமாகிவிடும். நாம் மனம் திரும்பிவிட்டால் கர்த்தருடைய மன்னிப்பு கிடைக்கும். 2வது. 3வது முறை, அந்த காலம் முழுவதும் முடிந்த பின்பு, நியாய தீர்ப்பின் காலம், கர்த்தர் போய் 5 வருடமோ 8 வருடமோ 1 வருடமோ 10 நாட்களோ எத்தனை காலம் அவர் அந்த பொல்லாத ஆவிக்கு அனுமதி அளிக்கிறாரோ அந்த காலம் முழுவதும் அந்த ஆவி நம்மை ஆளுகை செய்துவிட்டு அது போய்விடும். காலம் முடிந்ததும் தான் போகும். இப்படிதான் நியாய தீர்ப்புகள் வரும். நமக்கு வரும் துன்பத்தை நாம் தான் நிர்ணயிக்கிறோம் என்ற கருத்து இந்த வேத பகுதியை நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு என்ன தவறு நடந்தாலும், நம் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் ஆழமா யோசித்து பார்த்தால் புரியும், அந்த துன்பத்திற்கு காரணம் நாம் தான். அந்த துன்பத்தை தெரிந்து கொள்வதும் நாம் தான். இதுதான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்து கேட்கிற சிறு பிள்ளையை போல, அதாவது தேவையில்லாத காரியங்கள், தீமை செய்யக்கூடிய பொருள்களை சிறு பிள்ளைகள் கேட்கும். எனக்கு இதை வேண்டும், நான் நெருப்பை தொட்டு பார்க்க வேண்டும், தீயை
கேண்டில் ஏற்றி வைத்தால் அதை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சிறு பிள்ளைகள் கேட்கும். போய் தொட தொட போகும். சொன்னால் கேட்காது. ஒரு முறை சுட்டு கொண்டால் அதன் பின்பு அது தொடாது. இப்படிதான் நாமும் இருக்கிறோம். எந்த தீமை வேண்டும் என்பதை நாமாக தேடி போய்தான் பெற்றுக்கொள்கிறோம். இதை கவனமாய் கேட்டு தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை, நாம் தெளிவாய் நடந்து கொள்ளும் போது நம் வாழ்க்கை சுலபமாகிவிடும். தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். இங்கு யூதர்கள் கர்த்தரை விட்டு அவர்கள் பொல்லாத ஆவியின் பிடியில் இருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவிகள் சொல்வதை அந்த ராஜாக்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்வதையே இவர்களும் போய் கேட்டால் அந்த ஆவியினுடைய வார்த்தையை பொல்லாத ஆவிக்கு அவர்கள் இடம் கொடுத்தது போல யூதா ஜனங்களும் போய் அவர்களோடு சேர்ந்து கொண்டு பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்தார்கள். அதனால் எந்த ஜனங்கள் மூலமாக இவர்களுக்கு பாவம் செய்தார்களோ அதே ஜனங்கள் மூலமாக கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அந்த அசிரிய ராஜாவின் வெள்ளம் யூதாவெங்கும் நுழைந்து மிகப்பெரிய வெள்ளம் நுழைவது போல தேசத்தில் நுழைந்து, அப்படி என்றால் அவர்களுடைய போர் வீரர்கள், அசிரியர்களின் வீரர்கள் யூதாவுக்குள் நுழைந்து மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்துவார்கள். இம்மானுவேலே உம்முடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சட்டைகளின் விரிவு உம்முடைய தேசத்தை மூடும். தேசம் எங்கும் மூடப்பட்டிருக்கும் தீமையினால் என்று பொருள். அதன் காலம், இதன் பொருள் என்னவென்றால், அசீரிய ராஜா யூதா ராஜ்யத்தை முழுவதும் ஆட்கொண்டு அவன் கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேசமாய் இருக்கிறது. அவர் பிறக்கும் கோத்திரமாய் இருக்கிறது, யூதா கோத்திரம். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தில் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாம் புறப்படுங்கள், ஆயத்தமாகுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், நீங்கள் முறியடிக்கப்பட போகிறீர்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ஆலோசனை செய்யுங்கள், அது நிலைக்காது. நீங்கள் எத்தனை ஆலோசனை செய்தாலும் அது நிலைக்காது. வார்த்தைகளை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார். அதாவது யூதா தேசத்தில் 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள் ஜனங்கள். பரிசுத்த ஜனங்களும் இருக்கிறார்கள், கர்த்தரை விட்டு விலகின பெரும்பாலான ஜனங்களும் இருக்கிறார்கள், பாவம் செய்தவர்கள். அவர்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நீங்கள் பாவம் செய்தவர்கள், அசிரியரோடு சேர்ந்து கொண்டவர்கள், அவர்களை குறித்து சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய கரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மேல் இறங்கி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களின் செயலை போல நீ செய்யாதே என்று சொல்லுகிறார். அவர்களை போல் நீ இருக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். புத்தி சொல்லுகிறார். அவர்களை போல அவர்களுடைய வழிகளில் நீ நடக்காதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்னார், யூதா ஜனங்களின் வழியில் நீ நடக்காதே, எச்சரிக்கையாயிரு என்று. அவர்கள் கட்டுப்பாடு என்று எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ, ஜனங்கள் சொல்லுகிறதை அதை நீ கட்டுப்பாடு என்று சொல்லாதே. அவர்கள் எதற்கு பயப்படுகிறார்களோ அதற்கெல்லாம் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியின் இடத்தில். ஜனங்கள் பயப்படுகிற காரியங்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்தையே சொல்லுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நீங்கள் வாழுங்கள். அவரே உங்கள் பயமும் உங்கள் அச்சமுமாய் இருக்க கடவர். அதாவது கர்த்தருக்கே பயந்து இருங்கள். மற்ற எந்த காரியத்தையும் அவர்களை போல பயந்து கலங்கி கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தருக்கே பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவருக்கு மரியாதையை செலுத்தியிருங்கள் என்று பொருள். கர்த்தரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். யூதா தேசத்தில் இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசியும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. அவரே உங்கள் பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கும் பொருந்தும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் இந்த வார்த்தைகள் நமக்கு பொருந்தும். ஆனாலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தாருக்கு கர்த்தர் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையுமாய் இருப்பார். எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார் என்று பொருள். இதன் ஆழத்தில் இருக்கிற பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். இப்பொழுது இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பிட்ட ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேசத்தின் அதிபதிகளும் தேவாலயத்தின் ஆசாரியர்களும் பெரியவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுவாக அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாததினால்தான் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு செய்யக்கூடாத காரியத்தை செய்தார்கள். சரி, இப்படி இவர்கள் செய்வதற்கு, இப்படி செய்ய போகிறார்கள் என்பதையே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. எருசலேமுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருக்கும்.
எருசலேம் தேசம் இப்பொழுது 2000 வருடங்களாக தேவாலயம் இல்லாமலும், தேசமே 1946 வருடம் வரைக்கும் தேசம் என்று இல்லாமலும், எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரமாய் இருக்க வேண்டியது இல்லாமலும் இருந்தது. இத்தனை காலமாக இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லாமல் இருந்தது. ஏன் இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்த பாவத்திற்கும், அவரை கொடுமைப்படுத்தினதற்கும், மனுஷகுமாரனை மதிக்காமல் புரிந்து கொள்ளாமல் இருந்ததற்கான தண்டனை தான் இத்தனை காலம் இவர்கள் யூதர்கள் அனுபவித்தார்கள். இதைதான் சுருக்கும் கண்ணியுமாய் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். கல்லும் இடறுதலின் கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். வேதத்தில் பல இடங்களில் கல், கண்மலை என்ற ஓமைகள் எல்லாம் கர்த்தருக்கே பொருந்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும், ஓமையாக சொல்லப்படும். ஆண்டவர் பிறந்தார், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பிறப்பை ஏற்றுக்கொள்ளாததினால், இவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாததினால் இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்வி வருகிறது. பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இதுதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4 காரியங்கள். இடறுதலின் கண்மலை, தடுக்கலின் கல், சுருக்கு கண்ணி எருசலேமுக்கு. இதன் பொருள் இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள், அதனால் அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். இப்படியாக இது நடக்கும். சரி, இந்த சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் செய்த விக்கிரக ஆராதனையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களே காரணம். இப்படி அவர்கள் செய்ததை நிமித்தமே இந்த ஒரு நெருக்கலான ஒரு சோதனைக்குள் பிரவேசிக்கிறார்கள். இல்லை என்றால், இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால், கர்த்தர் மேசியா பிறந்ததை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்பதை இவர்கள் உணர்ந்திருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை இவர்களுக்குள் இருந்திருந்தால், எதிரில் நிற்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்குமே. அவர்களுக்கு அது தெரியவில்லை, அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, அவர்கள் அந்த அளவுக்கு பொல்லாத ஆவிகளின் ஆளுகையால், பணத்தாசை, பாவம், எல்லாவித பொல்லாத ஆவிகளால் ஆளுகை செய்து கொள்ளப்பட்டிருந்தார்கள். ஓய்வு நாளை விக்கிரகமாக்கி வைத்திருந்தார்கள். எல்லா இச்சைக்குரிய காரியங்களை செய்திருந்தார்கள். பணத்தாசை பிடித்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இப்படி தேசம் எங்கும் பாவம் நிறைந்திருந்ததினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் இவர்தான் என்று புரிந்து கொள்ளாமல் போனது. இதுதான் காரணம். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை வந்ததுதான் அவர்களுக்கு சோதனை. ஆண்டவர் பிறந்தது அவர்களுக்கு சோதனை. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருந்தால் அதை வெற்றி பெற்றிருப்பார்கள். கடைசி வரைக்கும் கடைசி வாய்ப்பாக கொடுக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. கடைசியாக அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு முன்பே இத்தனை தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்களே, இதை படித்துக்கொண்டு, இதை வேதத்தில் படித்து ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் கொடுமையான காரியம். இன்றும் கூட திருச்சபைகளில் எப்படிப்பட்ட போதனைகள் வருகிறது. அழகாக போதிக்கிறோம், அழகாக தியானிக்கிறோம். ஆனால் அவைகள் நம் இருதயத்திற்குள் பிரவேசித்து நம்முடைய செயல்களாக மாறுகிறதா? யோசித்து பார்ப்போம். தானியேல் ஐயா பரிசுத்தமாய் வாழ்ந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி நாம் சொல்லுகிறோம். அப்படி நாமும் வாழ வேண்டும் என்பதை போதிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். அவர்கள் அப்படி பரிசுத்தமாய் இருந்தார்கள், நாமும் அப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு பயம். சமுதாயத்தை கண்டு பயம். பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயனற்றவர்கள். கிதியோனை குறித்து கர்த்தர் பேசிய வார்த்தையை பாருங்கள். ஆபிரகாம் ஐயாவை குறித்து பேசியதை பாருங்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் பயப்படக்கூடாது. கர்த்தரை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியர்கள், பிரசங்கியர்கள் எல்லோரும் தைரியமாய், ஒரு முறை வாழ்க்கை, அதை கர்த்தருக்காக போனால் போகட்டும், ஜீவனை நினைத்து பார்க்காமல் தைரியமாய் பிரசங்கிப்பது மிகவும் அவசியம். சற்று கவனித்து பார்ப்போம். பயத்தை தூக்கி எறிவோம். எது நடந்தாலும் பரவாயில்லை. நாம் போனால் இன்னொரு ஊழியரை கர்த்தர் எழுப்பிக் கொள்வார். நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதனால் கர்த்தர் பார்த்து கொள்வார். தைரியமாய் பிரசங்கிப்போம். இது கடைசி காலம். கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டிய ஜனங்கள் எழும்பக்கூடிய காலம்.
அந்த பாக்கியத்தை நாம் விட்டு விடாமல் பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தருக்காக எழும்புவோம். கர்த்தருக்காக பரிசுத்த வைராக்கியத்தோடு உண்மையை, நீதியை தைரியமாய் பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களாய் நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் பிரசங்கிப்பவர்கள் ஒருவரும் எதற்கும் அஞ்சக்கூடாது. உண்மையை வெளிப்படையாக பேசும் மன தைரியம் வேண்டும். நாம் மட்டும் புரிந்து கொண்டு நாம் பரலோகம் போய்விடலாம் என்று கனவு காணக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அது நமக்கு பாவமாய் இருக்கும். நாம் அறிந்த காரியங்களை, உண்மையை, சத்தியத்தை வெளிப்படையாய் போதிக்கிற ஊழியர்கள் தேவை என்று. ஊழியர்கள் அறிந்திருந்தாலும் போதிப்பதில்லை. ஜனங்களை அப்படியே விட்டு விடுகிறார்கள். இது மகா பெரிய தவறு. நாளை கர்த்தருடைய சன்னதியில் நாம் போய் நிற்க வேண்டாமா? கர்த்தருடைய பார்வையில் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மை குத்தாதா? யோசித்து பார்ப்போம். அவரிடத்தில் இரக்கத்தையும் அன்பையும் வேண்டுகிற நாம் கடைசியில் அவருடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகிவிடக் கூடாது அல்லவா? இருப்பது கொஞ்ச நாள். புல்லை போன்ற வாழ்க்கை, புல்லின் பூவை போன்றது நம்முடைய மகிமை. இதற்கு இடம் கொடுத்து கொண்டு, இதை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மறைத்து போதிக்க வேண்டாம். தயவு செய்து தைரியமாய் பிரசங்கிப்போம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒன்றும் பெரிதல்ல. உண்மையாய், தைரியமாய், கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியத்தோடு பிரசங்கிப்பது அவசியமாய் இருக்கிறது. இந்த காலத்திற்கு ஜனங்களின் நிலை மிகவும் மோசமாய் இருக்கிறது. ஆலயத்திற்கு செல்லுகிற எல்லோரும் பரலோகத்திற்கும் வர வேண்டும் என்பது ஊழியர்களின் கனவாய் இருக்க வேண்டும். தயவு செய்து அதை குறித்து யோசிப்போம். யூதர்களில் அநேகர் சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்கி பிடிபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் அநேகர் பாவம் செய்து கொண்டிருந்ததினால், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததினால், கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்ததினால் இந்த நிலை வந்தது. அந்த சோதனை காலம் வரும் பொழுது அவர்கள் நியாயத்தில் படுகிறார்கள். இது சோதனை காலம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த காலமாய் இருக்கிறது. அவர் பிறந்து அவர் ஊழியம் செய்வது என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. மனம் திரும்பி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், திரளான ஒன்றும் அறியாத, படிப்பறிவில்லாத பாமர மக்கள் அநேகம் பேர், ஆயிரம் பேர் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டார்கள். மலை பிரசங்கத்தில் பார்க்கிறோம். 5000 பேர், 5000 புருஷர்கள் அப்பமும் மீனும் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்கள் மட்டும். அப்படி என்றால் 20,000 30,000 ஜனங்கள் போல எல்லோரும் கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், மனம் திரும்பி இருக்கிறார்கள். இது யூதாவில் நடந்த சம்பவம். அநேகம் பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மனம் திரும்பியவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பில் அடைந்து அவர்கள் பரலோகத்தை சென்றடைந்தார்கள். ஆனால் யூதா கோத்திரத்திலேயே பிறந்து அதே தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அநேகம் பேர் கர்த்தரை எதிர்த்தார்கள், பலவித தவறுகளை செய்தார்கள். இதில் என்ன ஒரு வேதனையான காரியம் என்றால், படிப்பறிவில்லாதவர்களும், பாமரர்களும், ஏழைகளும், வியாதி உள்ளவர்களும், ஏன் பிசாசு பிடித்தவர்கள் கூட மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக பரிசுத்தமானார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் என்றால், தேவாலயத்தில் இருந்து வேதத்தை தியானித்து நன்கு படித்து அறிந்து பிறருக்கு போதிக்கிற நிலையில் இருந்தவர்களே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய காரியமா இருக்கிறது. அன்றிருந்த உலகத்தில் நடந்த அதே நிகழ்வுதான் அன்று இஸ்ரேல் தேசத்தில் நடந்தது, இன்று உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன கொடுமை என்றால், அநேகம் பேர் கிறிஸ்தவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாகிறார்கள். இதுதான் வேதனையான காரியம். அநேகம் பேர். ஏன் அப்படி நடக்கிறது? நாம் உணர்வில்லாமல் இருப்பதுதான் காரணம். புறஜாதியார் யார், கிறிஸ்தவர்கள் யார் என்ற தகுதி கர்த்தர் சொல்ல வேண்டும். நாம நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் பத்தாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களே பரிசுத்தமானவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களே கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்க கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே, 10 கட்டளைகளுக்கு உட்பட்டவர்களே என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட
10 கட்டளைகளும் இன்று வேத புத்தகமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். இதை மீறி நடக்கிறவர்கள், இதை அறிந்து கொள்ளாமலே இருந்து கொண்டு தேவாலயத்திற்கு வாரம் செல்வதினால் மட்டும், திருச்சபைக்கு வாரம் செல்வதினால் மட்டும் நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்க கூடாது. நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களா? நாம் கர்த்தருடைய பிள்ளையா? கர்த்தர் நம்மை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வாரா என்ற நிலையை நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்து நடந்தால்தான் பரலோகத்தில் இடம்பெற முடியும். கிறிஸ்தவர்களா இவ்வுலகத்தில் வாழ முடியும். உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் அப்படிப்பட்டவர்களே. அவர்களோடுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் நிற்கும். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்று சொல்லுகிறார். அநேகம் காலம் நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லாமலே இருந்தது. உலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. யாரும் எடுத்து பயன்படுத்தாமல் ஆகம புஸ்தகங்கள் இருந்தது. வேத பகுதியும் அவர்கள் வாசிக்காமல் ஒரே ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. உலகெங்கும் அதுவும் வாசிக்கப்படாமல் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு கிடைக்காமல் இருந்த காலம் அது. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்த ஜனங்களே மீட்கப்படுவார்கள் என்ற விஷயத்தை என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அவருக்கு பிரியமாய் நடந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயந்திருப்போம். அவர் மகா பெரியவர். அவருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை. நாம் கர்த்தரை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மிக மிக பெரிய தவறு. கர்த்தருக்கு பயந்து நடுங்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களிலும், நம்முடைய பேச்சிலும், நம்முடைய பார்வையிலும், நம்முடைய நடத்தையிலும், நம்முடைய நினைவுகளாலும் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். நினைப்பது தவறான காரியங்களை நினைக்க கூடாது. பேசுவது தவறானதை பேசக்கூடாது. பார்ப்பதை தவறானதை பார்க்க கூடாது. போகக்கூடாத இடத்திற்கு போகக்கூடாது. செய்யக்கூடாத செயலை செய்யக்கூடாது. இப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் நம்மை எப்பொழுதும் கவனித்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர். அவர் நம்மை எப்பொழுதும் நம் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.